இன்றைக்குள்ள கணக்குப்படி புள்ளி விவரப்படி அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரப்படி 1,12 லட்சம் பேர் குடிகாரர்கள் சார். தமிழ்நாட்டில் குடிப்பழக்கம் உள்ள மக்கள் வந்து 1,12 லட்சம் பேர். தினசரி குடிக்கிறவங்க 70 லட்சம் பேர் சார். இது அரசாங்கம் கொடுத்த புள்ளி வரும். 2019-20 வந்து 55,47 லட்சம் ரூபாய் நஷ்டம். நம்ப முடியல. அதாவது 50 தோராயமா பார்த்தீங்கன்னா 50,000 கோடிக்கு வியாபாரம் நடக்குது சார். அந்த 50,000 கோடிக்கு வந்து செலவு 50,000 கோடிக்கு மேலே செலவு நடந்து போயிடுது. அரசாங்கத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ ஏன் நடத்துறீங்க நீங்கள் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதல் ஒரு வருஷத்தில் இவங்க 30,000 கோடி சபரீசனும் உதயநிதியும் அடிச்சிட்டாருன்னு சொன்னார். அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அடிச்சிட்டாரு. எங்கேருந்து அடிச்சிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த சென்னை மாதிரியான சிட்டிகளில் உள்ள பாரு வந்து இவங்களே வந்து அது வாடகைக்கு நாங்கள் எடுக்கிறோம் இந்த பார் நடத்துறதுக்குன்னு சொல்லி இவங்க எல்லாமே திமுக சைடில் உள்ள ஆட்களே அதுக்கு ஏற்பாடு சென்னையில் ஒருத்தர் 2 பேர் வச்சுருக்காங்க. அந்த ஆள் மூலமாக தான் கொடுக்குறாங்க. அதுக்கு வாடகை ஒரு மாதத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வாடகை. அதை நீங்கள் நேரடியாக எடுத்தீங்கன்னா அந்த வாடகை அவ்வளோ வராது. அதுலேயும் ஊழல் தான். அதுக்கு பிறகு இந்த சரக்கெல்லாம் கொண்டு போகிறாங்கல்ல, வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்கல்ல. டாஸ்மாக் வந்து இவ்வளவு காலமாக நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு வாகனம் கூட இது வரைக்கும் வாங்கலை சொந்தமாக. டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் 3 நாள் நடந்திருக்கு. அங்கே ஏராளமான இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கையில் சிக்கிட்டு. ஏன்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும் அதிகாரிகள். எவ்வளோ வித்துச்சுன்னா கணக்கெடுத்து கையில் கொடுக்கணும்ல. இவ்வளோதான் வித்துச்சான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும்ல. மாட்டிக்கிட்டாங்க. அங்கே மிடாசினி ஒன்று இருக்குது பாருங்க. அது மட்டும்தான் சசிகலாவுக்கு படப்பையில் இருக்குது. அந்த ஆலை மட்டும்தான் வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே கொண்டு வரப்பட்டது. சசிகலாவுக்கு உறவினர். அதோடு அது நிற்கிது. பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து ஆலைகளுமே திமுக. ஒன்று நேரடியாக டிஆர் பாலு நடத்துவார், இல்லை ஜெகத்ராஜன் நடத்துவார். இது ரெண்டுமே அவங்களுடைய சொந்த ஆலையானு பாருங்க. அங்கேயும் பினாமி தான். தமிழ்நாட்டில் தாலி இருக்கிறதுல பாதி பங்கு டிஆர் பாலுக்கு தான். பையன் வந்து எப்படி அவருக்கு பிள்ளைகளெல்லாம் நல்லா இருந்துருமா சார்? இது எப்படி நல்லா இருக்கும்? இது தால்சின்னு நடத்துறீங்களா? அது யாருடைய சாராய ஆலைன்னு நினைங்க? கனிமொழியுடைய ஆலை. நம்ப முடியுதா? அந்த தர்மபுத்தினி தான் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நடந்துச்சு. அதாவது வந்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் வந்து இளம் பெண்கள் வந்து தாலி இருக்கிறது அதிகமாக இருக்குன்னு சொன்னது ஒப்பாரி வச்சுட்டு தெரிஞ்சது இவங்க தான் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் அதில் பயங்கரமாக சிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் முக்கியமாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாட்டுவார் நான் நினைக்கிறேன். தலைமையினுடைய சொல்படி தானே வந்து தொண்டர்கள் வந்து வழி நடக்கணும். நிர்வாகிகள் எல்லாருமே அதுபடி தானே வழி நடக்கும். நீங்கள் சசிகலாட்ட இருந்து முதலமைச்சர் பதவியாக வந்து அம்மா விட்டு கொடுத்தாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து அதுக்கு விசுவாசமாக நடக்கலாம். அந்த அம்மா கட்சியை விட்டே நீக்கி விட்டீங்க. தினகரனை கட்சியை விட்டே நீக்கி விட்டீங்க. ஓ பன்னீர்செல்வத்தையும் நீக்கிட்டீங்க. மூத்த தலைவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு நீக்கி நீங்கள் என்னத்தை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ண போறீங்க? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான மதிப்பிற்குரிய சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். 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 டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலிருந்து டாஸ்மாக் தொடர்புடைய அலுவலகங்கள், அந்த துறையில் பணியாற்றிய முன்னாள் அதிகாரிகள், இந்நாள் அதிகாரிகள், அப்புறம் சில்லறை கடைகள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சல்லடை போட்டு சலிச்சிருக்கு அமலாக்கத்துறை. 3 நாட்களாக நடந்திருக்கு இந்த ரெய்டு. ஒரு பெரும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. இந்த சோதனையின் முடிவில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கா? ஆமாம். அதாவது இந்த சோதனை என்னுடைய இது நிறைய தகவல்களை சேகரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, 2023 அதுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் இதுமே ஒரு ரைடு பண்ணியிருக்காங்க. அது டாஸ்மார்க்கில் நடத்தியிருக்காங்க. நடத்தி அங்கேயே சில ஆவணம் அப்போவே சிக்கிட்டு சில இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதில் கிடைத்த ஆவணங்கள் முதல் ஒரு பாயிண்ட். 2023 டாக்டர் கிருஷ்ணசாமி கவர்னருக்கு ஒரு மனு கொடுத்தாரு. அதில் இந்த டாஸ்மார்க்கில் எப்படியெல்லாம் ஊழல் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். அடுத்து 3ஆவதாக சிஏஜி அறிக்கை. அவங்க 2019-20 அப்புறம் 20-21, 21-22 இந்த 3 வருஷத்தினுடைய அறிக்கையை அவங்க வெளியிட்டதில் அந்த டாஸ்மார்க்கு நீங்கள் எல்லாருக்குமே எனக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருந்ததே தான். 2019-20 55,47 லட்சம் ரூபாய் நஷ்டம். நம்ப முடியல நஷ்டம். அடுத்து 2020-21 161,46 லட்சம் ரூபாய் நஷ்டம். அடுத்து அதே மாதிரி 2021-22 69,98,2 லட்சம் ரூபாய் நஷ்டம். அதாவது 50 தோராயமாக பார்த்தீங்கன்னா 50,000 கோடிக்கு வியாபாரம் நடக்குது சார். அந்த 50,000 கோடிக்கு செலவு 50,000 கோடிக்கு மேலே செலவு நடந்து போயிடுது. அரசாங்கத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ ஏன் நடத்துறீங்க? நீங்கள் ஏன் நடத்தணும்? டாஸ்மார்க்குங்கிறது மக்களுக்கு என்ன டானிக்காக கொடுத்துட்டு இருக்கு? கிடையாது. அது பெரிய கேடு தானே விளைவிச்சிட்டு இருக்கு. தாலி இருக்க வைக்கிறது தானே அந்த இதை நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்குள்ள கணக்குப்படி புள்ளி விவரப்படி அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரப்படி 1,12 லட்சம் பேர் குடிகாரர்கள் சார். தமிழ்நாட்டில் குடிப்பழக்கம் உள்ள மக்கள் 1,12 லட்சம் பேர். தினசரி குடிக்கிறவங்க 70 லட்சம் பேர் சார். இது அரசாங்கம் கொடுத்த புள்ளி வரும்.
வெளியே உள்ள புள்ளிவரம் என்ன தெரியுமா சொல்லுது, 1.5 கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. 1 கோடிக்கு மேல தினசரி குடிகாரன் ஆயிட்டான்னு சொல்றாங்க. தினசரி குடிப்பழக்கம் உள்ளவங்க வேலை செய்ய முடியாது சார், வேலை செய்ய விடாது. அதே எப்படி வேணும், காலையில இருந்து தூங்கின உடனே குடிக்க தானே செய்யணும், அப்பதான் வண்டி செயல்படவே ஆரம்பிக்கும். நானும் அந்த மாதிரி ஒரு குடும்பம், ஆமா அடிக்ட் ஆயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு சார். எங்க பெரியப்பா அப்படியே இறந்தே போயிட்டாரு கடைசியில. எங்க அப்பாவும் குடிப்பழக்கம் உள்ள ஆளு. அதனால உள்ள கேடுகள் எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போதே பார்த்து பார்த்து வளர்ந்ததுல நானும் ஒருத்தன். அதனால நான் சொல்றேன், அந்த அந்த குடும்பங்கள் எதுவுமே நிம்மதியா இருக்கா சார். எது குடிப்பழக்கம் உள்ள, அதாவது டீசெண்டா ஒருத்தர் என்ன லைட்டா குடிச்சு எது வெளியே தெரியாம போறது ரொம்ப ரேர் சார். அவங்களால பெரிய அளவு பாதிப்பு இல்லைங்கிறது உண்மைதான். குடும்பத்துல அவங்க உடல்வாதி இருக்கலாம், எதா இருக்கலாம், அவங்க வந்து அந்த அவங்க கட்டுப்பாட்டில் தான் அந்த ட்ரிங்க்ஸே இருக்கும். அது அவங்கள மீறி எல்லாம் போகாது. வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான். அந்த லெவலில் இருப்பாங்க பாருங்க. அவங்களால பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் பெரியப்பா மாதிரி உள்ள ஆட்கள் குடிச்சாங்கன்னா ஊரே நாடி போயிடும் சார். நிம்மதியாக இருக்காது சார். ராத்திரி 10 மணி 11 மணி தான் வீட்டுக்கே வருவாங்க. கிராமம் வீட்டுக்கு வருவாங்க. ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் வீட்டில் சண்டை நடக்கும். மின்சார ஒயரை வெட்டி விட்டார் சார். வீட்டுக்கு வரக்கூடிய இதை வெட்டி விட்டுட்டு மேலே டமாலும் வெட்டிட்டார். வீடு இருட்டாகி போச்சுது. பெரிய இதெல்லாம் நடந்துச்சு. இது வந்து எங்க வீட்டில் நேரடியாக நடந்த கண் முன்னால நடந்த விஷயங்கள். கிராமத்தில் இது தினந்தன நடக்கும். சென்னையில சொல்றேன் சார், நான் இருக்கக்கூடிய ஆலப்பாக்கம் பகுதி டாஸ்மார்க்கை வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் மூடிட்டாங்க சார். எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கூலி தொழில் ஏதோ கட்டட தொழில் ஏதோ செய்துட்டு இருக்காரு ஒரு பெரியவர், கொஞ்சம் நம்மளோட வயசுக்கு மூத்தவர். அவங்க வந்து அந்த அந்த பேர பிள்ளைகள் கூட விளையாடினதை பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஜன்னலை திறந்து அந்த பக்கம் அவங்க வீடு தான் இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர். அப்படியே பார்க்கலாம். அந்த குழந்தை கிட்ட அவ்வளவு அன்பா பாசமா விளையாடிட்டு இருந்தாரு சார். மறுபடியும் இந்த டாஸ்மாகை திறந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கடைசியில் அந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச உடனே திறந்தாங்க பாருங்க. திறந்த அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு சார் தினசரி சண்டை தான். தினசரி அங்கே நிம்மதியே இருக்காது. அந்த குழந்தைய கொஞ்சம் விளையாடுனது எதுவுமே இருக்காது. அவ்வளோ இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குல்ல, இவ்வளோ பெரிய அநியாயம், மக்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குல்ல. நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் சார். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வடூர் பக்கத்தில் அஸ்வினிங்கிற ஒரு 19 வயசு மாணவி, பிசிஏ செகண்ட் இயர் படித்த மாணவி, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தது. அதிகமாக தோழிகளோட சேர்ந்து ராத்திரி பூரா அதிகமாக குடிச்சு காலையில் வந்து சாயந்தரம் வந்து 11 மணி 12 மணிக்கு எழுந்திரிச்சு. இந்த பொண்ணு எழுந்திரிக்கவே இல்லை. என்னன்னு தட்டி பார்க்கும்போது செத்து போச்சு. ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது மதுனால ஓவர் டோஸ், அளவுக்கு அதிகமாக மது குடிச்சதுனால மாணவி சார், மாணவன் இல்லை மாணவி. எங்க போயிட்டு இருக்கு தமிழகம்? அழிஞ்சு நாசமா போயிட்டு இருக்கு. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் அமலாக்கத்துறை, இதெல்லாம் அமலாக்கத்துறைக்கு இதெல்லாம் கிடைச்ச உடனே அவங்க இங்க பெரிய அளவுல மோசடி நடக்குது. டாக்டர் கிருஷ்ணசாமி கொடுத்ததுல நிறைய தகவல்கள் இருக்கு. மதுபான கொள்முதலில் வந்து மட்டும் ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வரை வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு டாக்டர் கிருஷ்ணசாமி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் அதில் வந்து குறிப்பிடுறாரு. இதன் மூலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,500 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறாரு. வருவாய் இழப்பு வந்து கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு வருவாய் இழப்பு வந்து ஆண்டுதோறும் ஏற்படுது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய அறிக்கையை அந்த புள்ளிவரம் வந்து சரியானதானு நினைக்கிறேன். டாக்டர் கிருஷ்ணசாமி கொடுத்தது வந்து 2023. இப்போ 25 நம்ம இருக்கோம். அவர் அன்னை கொடுக்கும்போது அவர் சொன்னது ஊழல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி 1 லட்சம் கோடிக்கு மேலே இதில் ஊழல் நடந்திருக்குன்னு அவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு வந்து 2 லட்சம் கோடிக்கு மேலே நடந்திருக்குங்கிறது என்னுடையது. அவர் அன்னை கொடுக்கும்போது வந்து இந்த ஆயத்தீர்வைன்னு இருக்குல்ல, அதை வரி கட்டுறதுன்னு வச்சுருக்கலாம், அது கணவனுக்கு கணக்கில் காணிக்கிறது வந்து 60% வந்து கணக்கில் காணிக்கிறாங்க. அதாவது மது தயாரிக்கிற இடத்துல இருந்து டாஸ்மார்க்குக்கு வருது, டாஸ்மார்க்கில் இருந்து இந்த சில்லறை கடைகளுக்கெல்லாம் போகுது. இப்படி போய் அங்கே விற்கக்கூடியதில் அங்கேருந்து இங்கே வந்து இவ்வளோ மது நாங்கள் வாங்கியிருக்கோன்னு கணக்கில் காணிக்கிறதே 60% தான். 40% கணக்கிலே காணிக்கல. அப்போ அங்கேருந்து வரதும் கணக்கில் வராது, இங்கேருந்து போகிறதும் கணக்கில் வராது. ஆனால் இங்கே வந்து விற்கிறதெல்லாம் வேற ஒரு லெட்ஜரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுவீங்க. இந்த பணம் எல்லாம் வெளியே போகுது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். அது 2023 நிலவரப்படி 1 லட்சம் கோடி வரைக்கும் இது போயிருக்கு அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்குள்ள கணக்குப்படி அது 2 லட்சம் கோடியை தாண்டி இருக்குங்கிறதா கணக்கு. நீங்கள் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதல் ஒரு வருஷத்தில் இவங்க 30,000 கோடி சபரீசனும் உதயநிதியும் அடிச்சிட்டாருன்னு சொன்னார். அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார், அடிச்சிட்டாரு. எங்கேருந்து அடிச்சிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் தான், டாஸ்மார்க்கில் தான். வேற எங்கேயுமே இவ்வளோ தூரம் அதான் வருமானமே இல்லை, அதான் லாபமே இல்லைன்னு ஆயிட்டலாம். இவ்வளோ வருவாய் வருது, செலவு இவ்வளோ போயிட்டு மிச்சம் நஷ்டம். அப்படி தானே கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு எழுதின கணக்கு தான் இங்கே எழுதி வச்சிருக்காங்க. அப்போ இந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு பார்க்கும்போது, எப்படி போகுதுன்னு பார்க்கும்போது இந்த விஷயம் முதல்ல அவர் தான் வெளியே எடுத்தார். இந்த மாதிரி கணக்கிலேயே காட்டாமல் போகுதுங்கிறது. இப்போ அது பார் கோடில் கொடுக்குறாங்க. அங்கேருந்து வரக்கூடியது ஒரு பார் கோடில் அனுப்புகிறாங்க சரக்கை. அது வந்து கணக்கிலே வராது. அதுக்கு எந்த 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 டாஸ்மார்க் எந்த ஒரு 10 சில்லறை கடைகள் இருக்கு அப்படின்னா உடனே இங்க இருந்து எந்த ஆலையில இருந்து வாங்கப்படுது அப்படிங்கிறது அந்த ஆவணம் தெரியாது. அதை விட இந்த 10 ரூபா பாலாஜின்னு சொன்னாங்கல்ல, செந்தில் பாலாஜி, அது ஒரு பெரிய மோசடி.
அதுல வந்து ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் அந்த இதை பொறுத்து. அப்புறம் வந்து ஆஃப் வாங்கினா 20லேருந்து 40 வரைக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே போனால் இன்னும் கூடுதல். அது கம்மியான வியாபாரம் தான், 18% தான் வந்து ஃபுல் அந்த ரேஞ்சில் ஏதோ விற்கிதான். இதெல்லாம் ஒரு தகவல். அடுத்து இதில் வச்சுக்கூடிய மொத்தம் வந்து 4829 டாஸ்மாக் கடைகள் இருக்கு, சில்லறை விற்பனை கடைகள். இதுல நடக்கிற ஊழல்கள் இது மாதிரி இந்த பாட்டில் இருக்கு பாருங்க, குடிச்சிட்டு போடக்கூடிய பாட்டில், அதுல இருந்தே ஊழல் ஆரம்பிக்குது. அதே மாதிரி அவங்களுடைய அந்த இதுக்கு பார் வைக்கிறாங்க பாருங்க, அதுலயும் ஊழல். முதல் வருஷத்துல வந்து அதாவது 1.8% ஏதோ கட்டணும் அந்த இதுல. அதை வந்து முதல் ஒரு வருஷத்துல அவங்க கட்டுறாங்க. யாராவது ஒரு ஆள் பார் எடுக்கிறாங்க, அவங்க கட்டுறாங்க, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கட்டுறாங்க. அதுக்கு பிறகு பார் வந்து எங்களுக்கு நஷ்டம், நாங்கள் நடத்தலைன்னு கணக்கு எழுதிச்சு அதை கணக்கில் முடிச்சிடுறாங்க. ஆனால் தொடர்ந்து நடத்துறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எந்த வருமானமும் வராது அதில். ஆனால் அவங்க வந்து பார் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது வந்து அப்போ இருந்த நிலவரம். இப்போ அது ஹைடெக்கில் மாற்றிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இந்த சென்னை மாதிரியான சிட்டிகளில் உள்ள பார் வந்து இவங்களே வந்து அது வாடகைக்கு நாங்கள் எடுக்கிறோம் இந்த பார் நடத்துறதுக்குன்னு சொல்லி இவங்க எல்லாமே திமுக சைடில் உள்ள ஆட்களே அதுக்கு ஏற்பாடு. சென்னையில் ஒருத்தர 2 பேர் வச்சிருக்காங்க. அந்த ஆள் மூலமாக தான் கொடுக்குறாங்க. அதுக்கு வாடகை ஒரு மாதத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வாடகை. அதை நீங்கள் நேரடியாக எடுத்தீங்கன்னா அந்த வாடகை அவ்வளோ வராது. அதுலேயும் ஊழல் தான். அதுக்கு பிறகு இந்த சரக்கெல்லாம் கொண்டு போகிறாங்கல்ல, வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்கல்ல, டாஸ்மாக் வந்து இவ்வளவு காலமாக நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு வாகனம் கூட இது வரைக்கும் வாங்கலை சொந்தமாக. எல்லாமே வாடகைக்கு தான் அங்கே அமர்த்துறாங்க. அமர்த்துறது எதுலேயுமே வந்து ஓப்பன் டெண்டர் கிடையாது. இவங்களா வந்து திமுக யாரோ ஒரு ஆளை வச்சு கொடுத்து விடுவாங்க. அப்படி எல்லாம் தலைமுடியிலிருந்து கால் நுனி நகம் வரைக்கும் இதில் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. இது அவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சனால தான் இந்த ரைடு. இப்போ நடந்தது 25 இடத்துல நடந்திருக்கு. எங்கெல்லாம் நடந்துன்னு நீங்கள் பாருங்கள். ஒன்று வந்து கெத்மோரில் உள்ள டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் 3 நாள் நடந்திருக்கு. அங்கே ஏராளமான இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கையில் சிக்கிட்டு, ஏன்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும் அதிகாரிகள். எவ்வளோ வித்துச்சுன்னா கணக்கெடுத்து கையில் கொடுக்கணும்ல. இவ்வளோதான் வித்துச்சான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும்ல. மாட்டிக்கிட்டாங்க அங்கே. அடுத்து நடந்தது எங்கே நீங்கள் நினைக்கிறீங்க? SNJ கேட்க வந்தேன். யார் இந்த SN ஜெயமுருகன் மற்றும் வாசுதேவன்? இவங்க 2 பேரும் எப்படி திமுக புள்ளிகளோட ஒரு நெருக்கமா இருக்காங்க? SNJ எனக்கு தெரிஞ்சதோ அவர் வந்து சினிமா கம்பெனி ஒன்று வச்சிருந்தார். ஒரு படம் எடுத்தார், உளியின் ஓசை. கருணாநிதி அவர் முதலமைச்சர் அவருக்கு காலத்தில் அப்பவே முதலமைச்சர் இருக்கும்போது தான் இதுக்கெல்லாம் அவங்க அனுமதி கொடுத்தது. 2006 இருந்து 2011 வரை தான் சார் இந்த இதில் பெரும்பாலான சாராய ஆலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதே அந்த பீரியட்ல தான். லைசன்ஸ் கொடுத்தது. அப்போ கொடுத்து அதில் இருந்து அது எல்லாம் திமுக காரங்க தான். அதில் வேற கட்சிக்காரங்களே கிடையாது. மிடாசினி ஒன்று இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் சசிகலாவுக்கு படப்பையில் இருக்கு. அந்த ஆலை மட்டும்தான் வந்து அது ஜெயலலிதா இருக்கும்போதே கொண்டு வரப்பட்டது. சசிகலாவுக்கு உறவினர், அதோடு அது நிற்கிது. பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து ஆலைகளுமே திமுக. ஒன்று நேரடியாக TR பாலு நடத்துவார், இல்லை ஜெகத் ரட்சகன் நடத்துவார். இது ரெண்டுமே அவங்களுடைய சொந்த ஆலைன்னு பாருங்க. அங்கேயும் பினாமி தான். இவங்களே பினாமியா தான். அவங்க ஒரு டைம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற லைசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் ஒப்படைச்சிட்டோம், மேலே எந்த ஒரு மதுபான ஆலையுமே நாங்கள் வந்து நடத்தலை அப்படிங்கலாம் ஒரு டைம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. சொல்லுங்க நீங்க. தமிழ்நாட்டில் தாலி இருக்கிறதுல பாதி பங்கு TR பாலுக்கு தான். பையன் வந்து எப்படி அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருந்துருமா சார்? இது எப்படி நல்லா இருக்கும்? இது இன்னொன்று கேட்குறேன். இவர் மூக்க அழகிரி இருக்கார்ல சார், அவருக்கு மகன் இப்போ எந்த லெவலில் இருக்காரு? நான் அவர் அப்படி போகணும்னு நினைக்கல சார். அவர் நல்லா குணமாயி நல்லா நார்மலாக வரணும்னு கூட்டு போயிட்டு நல்லா தான். என்ன லெவலில் இருக்காரு? இப்போ மனுஷனவா இருக்காரு. அவர் ஹோமோவில் எத்தனை மாதம் கிடந்தாரு? எதனால கிடந்தாரு? போதை பொருள் அதிகமாக பயன்படுத்தினால. ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் போதை பொருள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மட்டும் என்ன வாழும்னு நினைக்கிறீங்க? இதே தான் உங்களுக்கு நடக்க போகுது. TR பால் அதில் ஒன்று சார். கால்சின் நடத்துறீங்களா? அது யாருடைய சாராய ஆலைன்னு நினைங்க? கனிமொழியுடைய ஆலை. நம்ப முடியுதா? அந்த தர்மபுத்தினி தான் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நடந்துச்சு. அதாவது வந்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் வந்து இளம் பெண்கள் வந்து தாலி இருக்கிறது அதிகமாக இருக்குன்னு சொன்னது ஒப்பாரி வச்சுட்டு தெரிஞ்சது இவங்க தான் பண்ணாங்க. இன்னைக்கு திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை வாங்கி TR பால் கூட சேர்ந்து வாங்கி சாராய ஆலையை மாற்றி அதை சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்காங்க. இதனோட ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? கடந்த அந்த கொரோனா காலகட்டத்தில் உலகத்தில் உள்ள எல்லா பகுதியிலையும் அந்தந்த இந்த மாதிரி இந்த சாராய ஆலைகள் வச்சிருக்கவங்க எல்லாருமே, மதுபான ஆலைகள் வச்சிருக்கலாம் எல்லாருமே அந்த கொரோனாவுக்கு மருந்து தயாரித்து கொடுத்தாங்க சார். இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேளுங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ ஆலை வச்சிருக்காங்களே, ஏதாவது பண்ணாங்களான்னு கேளுங்க. சரி, அடுத்து SNJக்கு பாருங்க. நேர அது வந்து ஸ்டாலின் குடும்பத்தோட இருக்குது. பேர் தான் அவருக்கு பேரில் நடந்துட்டு இருக்கு. அது ஸ்டாலினுடைய ஆலை. அது இதை மாதிரி என்ன எப்படி பேச முடியும்? இதுதான் ஆதாரம். நீங்க வேணா தேடி எடுத்துடுங்க. SNJ இல்லைன்னா அவரை கூப்பிட்டு ஒரு விசாரணை வைக்க சொல்லுங்க. வச்சு எடுத்துட்டாங்க சார், அதெல்லாம் வெளியே வந்துட்டு. இவங்க வந்து பேர் அவங்க பேரில் தானே இருக்கும். நீங்கள் இன்னைக்கு இவருடைய அப்டேவிட்டில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு பாருங்க. ஸ்டாலினுக்கு சில கோடிகள்லாம் போய் கொடுத்து வச்சிருக்காங்க. அவருக்கு கார் கூட இல்லாமல் பிச்சை எடுத்துட்டு கிடக்காரு. அதானே ஒரிஜினல். அப்படித்தானே அப்டேவிட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. இது உண்மையா? இதே கதை தான் சார். SNJ சார் எனக்கு தெரியும் சார், வள்ளியூர்காரர் சார். அவர் உளியின் ஓசை படம் எடுத்த ப்ரொடியூசர் சார். அவருக்கு ஜெயமுருகன் அவருக்கு பேர். SN ஜெயமுருகன்.
ஸ்டாலினுக்கு மகன் உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு சார் அவர் அந்த டிஷர்ட்டில் எஸ்என்ஜியை போட்டு வச்சுட்டு அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு நடந்தார்? லோகோவை வச்சுருந்தார் சார். இதில் அந்த ஃபோட்டோ இருக்கும், கூகுளில் தேடுங்க இருக்கும். அவங்களுடைய ஆலை சார் அது, அவங்களுடைய ஆலை அது. அதாவது ஒரு பக்கம் ஸ்டாலினுடைய ஆலைகள் இருக்குது மறைமுகமாக, எல்லாம் பினாமி பேரில் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் கனிமொழி. நீங்கள் வந்து ஜெகத்ரட்சன் வீட்டில் ரைடு நடந்துச்சு, மொத்தம் 25 இடத்துல ரைடு நடந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்என்ஜியை மையப்படுத்தி, அப்புறம் வந்து ஜெகத்ரட்சகனை மையப்படுத்தி, அப்புறம் செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி. இவங்க இது எல்லாமே இந்த மதுபான ஊழல்ல சம்பந்தப்பட்ட ஏரியாவாக தான் வரும். ஏற்கனவே வந்து யார் யாரெல்லாம் அதில் பயங்கரமாக சிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் முக்கியமாக வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாட்டுவார் நான் நினைக்கிறேன். கைது ஆவார் சார் அவர். டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராகவே ஜெயிலுக்கு போனாரோ அதே மாதிரி இங்கே இவர் போக போறாரு சார். ஸ்டாலினும் போக போறாரு, உதயநிதியும் போக போறாங்க. 2 பேரும் முக்கியமான ஆளா நான் என்னுடைய பார்வையில். உங்க பேர்ல மதுபான ஆலையிலே இல்லை, நீங்க பாட்டுக்கு இப்படி குற்றம். அரவிந்த் கெஜ்ரிவால் மேல என்ன மதுபான ஆலை இருந்துச்சு? அதை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அந்த மதுபான ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? ஆனால் அதான் அங்கே தான் போச்சு. ரூட் எடுக்கும்போது அங்கே போய் நின்றுச்சு. இவர் எதுவுமே தெரியாதுன்னு எப்படி சார் சொல்லுவார்? மு.க. ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாமல் தமிழ்நாட்டில் இவ்வளோ மதுபான ஆலைகள் இருக்குது. எஸ்என்ஜே ஜெயமுருகன்னா யாருன்னு எனக்கு தெரியாது. சொல்லுங்க அவரை. மாட்டிக்கிட்டாங்க சார். இப்போ அதுதான் அதில் இருந்து தப்பிக்கணும்னா இப்போ என்ன செய்யணும்னா எங்களுக்கு வந்து இந்தி இல்லைன்னா தொகுதி மறுசீரமைப்பு இப்படி எதையாவது சொல்லி இன உணர்வை தூண்டி விட்டுட்டு பாஜக எங்களை நாங்கள் அதெல்லாம் கேட்டதுனால எங்களுக்கு வந்து இந்த மதுபான இதுக்கு மேலே ரைடு நடத்தி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி காணிக்கணும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது முயற்சி திருவினை ஆகாது. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போயிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அங்கு கலந்து கொண்ட சில கூட்டங்களை பங்கேற்றுட்டு ஒரு 4 மணி நேரம் இபிஎஸ் காண்டி காத்திருந்திருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் அவரை சந்திக்காம டைரக்டா சேலத்துக்கு வந்து நடைய கட்டிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த பனிப்போர் வந்து இருவருக்கும் இடையில் வந்து நீடித்து கொண்டு தான் இருக்கிறதா? அதாவது இதுல பனிப்போர் வெடிச்சு செதறிட்டு இருக்கிறது. என்னுடைய பார்வையில என்னுடைய கருத்தை நான் சொல்ல பதிவு பண்ண இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் இறங்கி போகணும். அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா கண்டாயம் அவர் கீழே இறங்கி போனால் மட்டும்தான் அது வந்து அந்த அதிமுக கட்சியை வந்து இருக்கக்கூடிய அளவுக்காவது காப்பாற்ற முடியும். ஆனால் அவர் இறங்கி போவாராங்கிறது எனக்கு தெரியல. அவர் இறங்கி போவாரான்னு தெரியல. ஏன்னா செங்கோட்டையன் விவகாரத்தில் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. செங்கோட்டையன் யார் சார்? அவர் வந்து எம்ஜிஆர்கள் முதல் 1977 தேர்தலை சந்திக்கும் போதே எம்எல்ஏ ஆன ஆள் சார். இன்னைக்கு வரைக்கும் எம்எல்ஏ. எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் சீனியர் சார் அவர். ஓ பன்னீர்செல்வத்துக்கெல்லாம் சீனியர் அவர். முதல்ல எம்ஜிஆர் காலத்துலேருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்காரு. அந்த குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியிலலாம் வந்து அதிமுக அப்படின்னா செங்கோட்டையன் தான். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்ல பிள்ளையாகவும் இருக்கார் அவர் மக்கள் மத்தியில். 2 கெட்ட பழக்கம் ஊழல்கள் எதுவுமே அவருக்கு மேலே வந்திருக்காது. பாருங்கள், நல்லா ஊர்ந்து கவனிங்க. எந்த ஊழலும் அவருக்கு மேலே எதுவுமே வந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நீங்கள் கட்சியில் வந்து ஓரம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் கட்சி எப்படி உருப்படும்? அதனால் இவர் இறங்கி போனார்னா நல்லா இருக்கும். இல்லை கட்சி உடையறதை நோக்கி போகும். கிட்டத்தட்ட அது எப்படி எனக்கே ஒரு சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. அதில் இவங்க வந்து அதாவது அமித்ஷாவை பார்த்து தலைமையினுடைய சொல்படிதானே வந்து தொண்டர்கள் வந்து வழி நடக்கணும். நிர்வாகிகள் எல்லாருமே அதுபடிதானே வழி நடக்கணும். தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு தான் தலைமை வந்து முடிவெடுத்து நடந்து போகணும் சார். அவங்க வந்து நீங்கள் சசிகலாட்ட வந்து முதலமைச்சர் பதவியாக வந்து அம்மா விட்டு கொடுத்தாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து அதுக்கு விசுவாசமாக நடக்கலாம். அந்த அம்மா கட்சியை விட்டே நீக்கி விட்டீங்க. தினகரனை கட்சியை விட்டே நீக்கி விட்டீங்க. ஓ பன்னீர்செல்வத்தையும் நீக்கிட்டீங்க. மூத்த தலைவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு நீக்கி நீங்கள் என்னத்தை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ண போகிறீங்க? அந்த இது வருது இல்லையா? உங்களை வந்து மக்கள் இப்போ ஜெயலலிதா மாதிரி இருந்தாங்கன்னா அது வேற சார். ஜெயலலிதாவா ஜானகியானி பார்க்கும்போது வந்து ஜெயலலிதா தான் மக்கள் ஆதரிச்சாங்க. அந்த அம்மா உடனே கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரெட்டையில எல்லாம் கையில் கொடுத்துட்டு கட்சி அலுவலகம் எல்லாம் நீனே வச்சுக்க ஒன்றை தான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதை செய்யணும்ல. இப்போ உங்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, மக்கள் ஏற்றுக்கலை. இன்னும் தொண்டர்களும் ஏற்றுக்கலை. ஏதோ 1-2 பேர் உங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. அது எல்லாமே அதில் நீங்கள் போட்ட நிர்வாகிகளாக இருக்காங்க. அதுதானே ஒரிஜினல் நிலவரம். அப்போ அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லை சார். செங்கோட்டையன் என்ன சொன்னார்? ஒரே ஒரு அவர் மட்டும் இல்லை, இந்திரகுமாரி இன்னும் நிறைய பேர் அவங்க முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, நம்ம அதிமுகவோட வெளியே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்ம ஒருங்கிணைப்போன்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தானே சார் இது? கட்சியில் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு. எல்லாரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. சசிகலாவும் வந்துட்டாங்க, தினகரனும் வந்துட்டாரு, ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்தாச்சு. எல்லாரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. அப்போ நீங்களும் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்தீங்கன்னா கட்சி ஒருமை இப்போ ஒன்றுபடும்ல. அப்போ தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் வரத்தானே செய்யும், வலுவாகும்ல. இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், நல்லா தானே இருக்கும். உங்களை நோக்கி மற்றவங்க கூட்டணி பேசிக்கலாம் வருவாங்கல்ல, அந்த பழைய இது கிடைக்கும்ல. அப்போ நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி போகிறதுல என்ன தப்பு இருக்குது? விட்டு கொடுத்து போகிறதுல என்ன தப்பு இருக்குது? அதில் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு இவர். அதுலேயும் காண கூட இருக்கிறாரு. இவரு அதை சொன்னாருங்கிறனால அவரை வந்து செங்கோட்டையனை வந்து ஓரங்கட்டி வைக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணி நீங்கள் அங்கே கொங்கு மண்டலத்தில் போய் பண்ணீங்கன்னா அப்போ அவருக்கும் ஒரு இது இருக்குல்ல. எப்படி மனுஷன் விட்டு கொடுப்பாரு? இன்னைக்கு பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அவரை வந்து புறக்கணிச்சிட்டு போகிறாரு. இது வந்து வேற மாதிரி தான் விடியும். இப்படியே போனால் வேற மாதிரி தான் விடியும். ஏற்கனவே பொதுவான ஒரு இது
அதிமுக வந்து அங்குள்ள மற்ற மாவட்ட செயலாளரை சந்திச்ச இபிஎஸ் அவர்கள் ஏன் செங்கோட்டையனை வந்து ஒரு மயத்தமா ஒரு வணக்கம் கூட தெரிவிக்காம போயிருக்காரு? அதான் அந்த அந்த எதிர்ப்பு மனப்பான்மை அவர் சொல்ல அவரை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒன்று இது வந்து இவங்களுடைய இதெல்லாம் இந்த உள்கட்சி பகையெல்லாம் மறந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து போனாங்கன்னா கட்சி நல்லா இருக்குங்கிறது முதல் பாயிண்ட். அது இல்லாமல் இவர் வந்து ஒரு மாதிரி முரண்டு பிடிச்சிக்கிட்டே போனார் அப்படிங்கிற மாதிரி போனாங்கன்னா மீண்டும் ஒரு தடவை உடையும் சார். இது இன்னும் ஒரு தடவை உடையும். செங்கோட்டையன் கண்டிப்பாக இது சாதாரணமாக விடுற மாதிரி எனக்கு தெரியல, அப்படி தகவல் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் மீண்டும் ஒரு தடவை அது உடையதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது. அது கட்சிக்கு நல்லது கிடையாது. அவங்க எதுவாக இருந்தாலும் கூப்பிட்டு பேசி சமாதானமாக அவங்க பண்ணுறது தான் சரியாக இருக்கும். அவர் கோரிக்கை இதை தான் வச்சார். செங்கோட்டையன் வச்ச கோரிக்கை வந்து ஒன்றும் கட்சிக்கு கெடுதலான கோரிக்கை இல்லை. வெளியே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம போவோம், அதுதான் நல்லது. தொண்டர்களும் அப்போ தான் உற்சாகப்படைவாங்க, நல்லதாக இருக்கும், கட்சிக்கு நல்லதுன்னு தான் சொல்கிறார். நல்ல அறிவுரை தானே. நீங்கள் என்ன வேணாலும் கோரிக்கை வைங்க. ஓ பன்னீர்செல்வம் உள்ளே வராரோ அவர்கிட்ட நீங்கள் இதெல்லாம் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இந்த பதவி கொடுக்கணும் சொல்லுங்கள், ஏன்னா நான் தான் பொதுச் செயலாளர் இருப்பேன், நீங்கள் ஏற்றுக்கணும் என் தலைமையை சொல்லுங்கள். அதை நீங்கள் உட்காந்து பேசுங்க. அவருக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கணும் கொடுங்க. இந்த சசிகலா அந்த அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் கொடுங்க. நீங்கள் பேசுங்க, அதை பேசினா முடிஞ்சிடும்ல. அதை செய்ய மாட்டேங்கிறாரு, இறங்க மாட்டேங்கிறாரு தலைவர். நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க, மக்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க, தொண்டர்கள் அவங்க பின்னாடி போயிடுவாங்கன்னு ஒரு பயம் தானே அவருக்கு இருக்குது. இது கட்சிக்கு நல்லது கிடையாது. இருக்க லட்சணத்தில் செங்கோட்டைன்னு இன்னொரு பிளவுக்கு கட்சிக்கு அவரை தான் முன்னிலைப்படுத்தி போகுது இப்போ கொங்கு மண்டலத்தில். அது அப்படியே உடையிற மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் தாங்காது. பிஜேபி பெருசாக வளர்ந்துடும், வேற என்ன. இங்கே உடஞ்சின்னா அந்த பக்கம் ரொம்ப வலுவாயிட்டே போகும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பது மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.